இன்றைய வகுப்பில் மாண்டூக்கிய உபனிஷத்திற்கும் உபனிஷத்திற்கு விளக்கம் கொடுக்கப்பட்ட காரிகையினுடைய சாரத்தையும் பார்க்க இருக்கின்றோம். 12 மந்திரங்களை கொண்டது மாண்டூக்கிய உபனிஷத். 12 மந்திரங்களுக்கு கௌடபாதர் நேரடியாக விளக்கம் கொடுத்தார். ஆகவே கௌடபாதரினுடைய காரிகையுடன் ஆகம பிரகரணம் என்ற முதல் அத்தியாயத்தை நாம் முடித்தோம். இதற்கு பிறகு வருகின்ற 3 அத்தியாயங்கள் உபனிஷத்தில் பேசிய கருத்தை மனதில் கொண்டு கௌடபாதர் ஸ்வயமாக விளக்கம் கொடுக்க இருக்கின்றார். அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிப்பதற்கு முன் நாம் இதுவரை உபனிஷத் மந்திரங்கள் சில பார்த்து அதற்கு இடையில் காரிகை வந்து பிறகு உபனிஷத் மந்திரங்கள் என்றெல்லாம் பார்த்தோம். அதை விட்டு முதலில் உபனிஷத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதனுடைய சாரத்தை பார்க்கலாம். இப்பொழுது வரிசையாக 12 மந்திரங்களினுடைய மைய கருத்து என்ன, சாரம் என்ன என்று பார்ப்போம். பிறகு 12 மந்திரங்களுக்கு விளக்கம் கொடுத்த 29 காரிகையினுடைய சாரத்தை தனியாக பார்க்கின்றோம். இதுவரை நாம் எப்படி பார்த்தோம்? உபனிஷத் மந்திரங்கள், இடையில் காரிகை, பிறகு மந்திரங்கள் என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள தனித்தனியாக சாரத்தை மைய கருத்துடன் பார்க்க இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், இவ்வளவு தூரம் நாம் ஆகம பிரகரணத்தை படித்து இறுதியில் உபனிஷத்தினுடைய ஃப்ளோ, அதனுடைய ஓட்டம் எப்படி இருக்கின்றது, அதனுடைய மைய கருத்து என்ன என்று நாம் தெரியாமல் இருக்கக்கூடாது. ஆகவே காரிகையை முதலில் விட்டுவிட்டு உபனிஷத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதனுடைய சாரத்தை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். முதல் மந்திரத்தில் 2 மைய கருத்துகள் இருக்கின்றது. ஒன்று, ஓம் என்ற அக்ஷரத்தை அனைத்தாக கூறப்படுதல். ஓம் என்பது சர்வம், ஓம் இஸ் ஈக்வல் டு சர்வம் என்று அனைத்தையும் ஓம் என்ற சொல்லில் அடக்குதல், அல்லது ஓம் என்ற சொல் அனைத்துமாக இருக்கின்றது என்று கூறுதல். இது ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து முதல் மந்திரத்தில் அமைந்திருப்பது, அனைத்தும் ஓம் என்று சொல்லப்பட்ட காரணத்தினால் ஓங்காரம் விசாரம் செய்யப்பட இருக்கின்றது என்ற பிரதிஜ்ஞா. பிரதிஜ்ஞா என்றால் பிராமிஸ், உறுதிமொழி. ஓங்கார விசார பிரதிஜ்ஞா, ஓங்கார விசாரம் செய்ய இருக்கின்றோம் என்று உபனிஷத் கூறுகின்றது. அதை உபனிஷத் செய்கின்றது. பிறகு இப்போ முதல் மந்திரத்தினுடைய சாரம், ஓம் என்பது இவைகள் அனைத்தும், பிறகு ஓங்கார விசாரத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம் என்ற கருத்து. இதில் ஓம் என்ற அக்ஷரமானது இவைகள் அனைத்தும், சர்வம் என்பதுடன் இந்த மந்திரம் துவங்கியது. ஓமித்யேதத் தக்ஷரம் இதம் சர்வம், இதம் சர்வம் இவைகள் அனைத்தும் ஓம் என்ற சொல், ஓம் என்கின்ற அக்ஷரம். இனி அடுத்ததாக சர்வம் என்பது இரண்டாக பிரிக்கப்பட்டது.
அனைத்தும் என்பது இரண்டாக பிரிக்கப்பட்டது. ஒன்று காரிய பிரபஞ்சம், இனி ஒன்று காரண பிரபஞ்சம். அனைத்தும் என்றால் காரிய ரூபமாக இருக்கின்ற இந்த உலகமும் காரண ரூபமாக இருக்கின்ற உலகம். காரண பிரபஞ்சத்திற்கு இனி ஒரு பெயர் மாயா. காரிய பிரபஞ்சம் நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகம். ஆகவே சர்வம் என்ற சொல்லுக்கு முதல் மந்திரத்தில் உபனிஷத்தே விளக்கம் கொடுத்தது. பூதம் பவத் பவிஷ்யத், மூன்று காலத்திலும் நம்மால் அனுபவிக்கக்கூடிய காரிய பிரபஞ்சம் ஓங்காரம். பிறகு மூன்று காலத்திற்கு அப்பாற்பட்டு வெளித்தோற்றத்திற்கு வராமல் வெளித்தோற்றத்திற்கு வரும் உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற காரண நிலையில் இருக்கின்ற பிரபஞ்சமும் ஓங்காரம். மூன்று காலத்திற்கு அப்பாற்பட்டு எது இருக்கின்றதோ அதுவும் ஓங்காரம். காரணமும் மூன்று காலத்திற்கு அப்பாற்பட்டிருக்கின்றது, பிரம்மனும் மூன்று காலத்திற்கு அப்பாற்பட்டிருக்கின்றது. இங்கு நாம் காரணத்தை பற்றி பேசுகின்றோம். காரணம் என்னவென்றால், காரணமாக இருக்கின்ற மாயையில் காலத்தை பற்றி பேச முடியாது. காரியமாக வந்த உலகத்தில்தான் காலத்தை பற்றி பேச முடியும். ஆகவே சர்வம் என்ற சொல்லுக்கு உபனிஷத் கொடுத்த பொருள் காரியமான இந்த உலகமும் இதற்கு காரணமாக இருக்கின்ற மாயையும் சேர்ந்து சர்வம் என்று சொல்லப்படுகிறது. இது ஓம் என்று சொல்லப்பட்டது. இந்த இடத்தில் நாம் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டிய கருத்து, ஓம் என்ற சொல்லினுடைய வாச்சியார்த்தம் சர்வம். சர்வம் என்பது காரிய காரண பிரபஞ்சம். நாம் உபனிஷத்தை ஏற்கனவே பார்த்த காரணத்தினால் இங்கு இனி ஒன்றை நாம் ஞாபகம் வைக்கலாம். ஓம் என்ற சொல்லினுடைய லட்சியார்த்தம் காரிய காரண பிரபஞ்சத்திற்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற பிரம்ம அல்லது ஆத்மா அல்லது மெய்ப்பொருள். ஓங்காரத்தினுடைய வாச்சியார்த்தம் காரிய காரண ரூபமாக இருக்கின்ற சர்வம் என்று சொல்லப்பட்ட பிரபஞ்சம். ஓங்காரத்தினுடைய லட்சியார்த்தம் அதிஷ்டானம், சர்வத்திற்கு அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற பிரம்ம. ஓங்காரத்தை அனைத்தும் என்று சொல்லப்பட்ட காரணத்தினால் ஓங்கார விசாரம் செய்யப்பட இருக்கின்றது என்ற பிரதிஜ்ஞா. இதுதான் முதல் மந்திரத்தினுடைய சாரம். இனி நாம் இரண்டாவது மந்திரத்திற்கு செல்கின்றோம். இரண்டாவது மந்திரத்திலும் இரண்டு முக்கிய கருத்துக்கள் இருக்கின்றது. ஒன்று, ஆத்மாவே இவைகள் அனைத்தும் என்று சொல்லி ஆத்ம விசார பிரதிஜ்ஞா. ஆத்மாவே இவைகள் அனைத்துமாக இருக்கின்றது, அனைத்தையும் ஆத்மாவோடு சமப்படுத்தப்படுதல். அத்துடன் ஆத்ம விசாரம் ஆரம்பம் ஆகின்றது. இது முதல் கருத்து. சென்ற மந்திரத்தில் அனைத்தும் ஓங்காரத்துடன் சமப்படுத்துதல், இரண்டாவது மந்திரத்தில் அனைத்தையும் ஆத்மாவுடன் சமப்படுத்துதல், சமப்படுத்தி பிரதிஜ்ஞை செய்தல் சேர்ந்து முதல் கருத்தாக பார்க்கின்றோம். பிறகு இரண்டாவது கருத்து பிரதிஜ்ஞா மகா வாக்கியம். மகா வாக்கியம் இரண்டாவது மந்திரத்தில் வந்துள்ளது. இந்த மகா வாக்கியம் பிரதிஜ்ஞா ரூபமான மகா வாக்கியம். பிரதிஜ்ஞா என்றால் நிலைநாட்டுவதற்கு முன் சொல்லப்படுகின்ற மகா வாக்கியம். விசாரம் செய்து கருத்தை உறுதி செய்வதற்கு முன் இதுதான் என்று சொல்வது பிரதிஜ்ஞா. அந்த மகா வாக்கியம் என்ன? அயம் ஆத்மா பிரம்ம என்பது மகா வாக்கியம். இந்த ஆத்மாதான்
பிரம்மமாக இருக்கின்றது என்பது மகா வாக்கியம். பிறகு சர்வம் ஹேதத் பிரம்ம, இவைகள் அனைத்தும் பிரம்ம என்று சொல்லி, பிரம்மமே ஆத்மா என்று சொன்ன காரணத்தினால் இவைகள் அனைத்தும் ஆத்மாவாகின்றது. ஆகவே சோயமாத்மா சதுஷ்பாத், இந்த ஆத்மா 4 கோணங்களில் பார்க்கப்படுகின்றது என்ற ஆத்ம விசாரம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இவ்விதம் முதல் மந்திரம், இரண்டாவது மந்திரம் இதை எடுத்து பார்க்கும் பொழுது விசாரம் செய்யப்போகின்றோம் என்ற அறிமுகமும் விசாரத்திற்கான அடித்தளமும் செய்யப்பட்டு விட்டது. அனைத்தும் ஓம் என்று சொல்லி ஓங்கார விசாரம் செய்யப்போகின்றோம். அனைத்தும் ஆத்மா என்று சொல்லி இந்த ஆத்மாவே பிரம்ம என்று சொல்லி பிறகு ஆத்ம விசாரம் ஆரம்பிக்கப்பட்டது. இனி 3வது மந்திரத்திலிருந்து 7வது மந்திரம் வரை ஆத்ம விசாரம். 3லிருந்து 7 வரை ஆத்ம விசாரம். 8வது மந்திரத்திலிருந்து 12வது மந்திரம் வரை ஓங்கார விசாரம். 3லிருந்து 7 வரை ஆத்ம விசாரம், 8லிருந்து 12 வரை ஓங்கார விசாரம். இதோடு மாண்டூக்கிய உபனிஷத் முடிகிறது. இப்போ மாண்டூக்கிய உபனிஷத் என்று சொன்னால் 12 மந்திரங்களை எப்படி மனதில் நாம் பிரிக்கின்றோம்? முதல் 2 அறிமுகம் போல, பிறகு 3லிருந்து 7 வரை ஆத்ம விசாரம், 8லிருந்து 12 வரை ஓங்கார விசாரம். இப்பொழுது நாம் 3லிருந்து 7 மந்திரங்கள் வரை அடங்கியுள்ள கருத்தினுடைய சாரத்தை பார்க்கலாம். இந்த உபநிஷத்தில் அவஸ்தாத்ரய விவேகம் செய்யப்பட்டது. விதவிதமாக ஜீவாத்மாவை புரிந்து கொள்ள அல்லது ஜீவக என்ற சொல்லினுடைய லட்சியார்த்தத்தை அடைய விசாரம் செய்யலாம். பஞ்சகோஷ விவேகம், ஷரீரத்ரய விவேகம் என்று பல விவேகங்கள் இருக்கின்றது. இங்கு விவேகம் என்றால் விசாரம் செய்கின்ற முறை, விசார பிரக்ரியா அல்லது விசாரம். இங்கு என்ன விசாரம் எடுத்துக்கொள்ளப்பட்டது? அவஸ்தாத்ரயம், 3 அவஸ்தைகள், 3 அனுபவங்கள் ஒரு ஜீவனால் அனுபவிக்கப்படுவது, அதை எடுத்துக்கொண்டு விசாரம் செய்யப்பட்டது. இதில் 3 அவஸ்தைகளை அனுபவிக்கின்ற ஆத்மா 3 பாதங்களாகவும், பிறகு 4வது பாதமாக துரியம் என்று ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டு ஆத்மாவிடம் 4 பாதங்கள் இருக்கின்றது அல்லது ஆத்மா 4 பாதங்களுடன் கூடியது என்று சொல்லப்பட்டது. முதல் பாதத்தை எடுத்துக்கொண்டால் முதல் பாதத்தில் என்ன என்ன தத்துவங்கள் அடங்குகின்றன என்று பார்த்தால், ஒன்று சைத்தன்யம், இரண்டாவது ஸ்தூல பிரபஞ்சத்தை அனுபவிப்பவன் அல்லது ஜாக்ரத் அவஸ்தை. ஜாக்ரத் அவஸ்தை இரண்டாவது, அந்த அவஸ்தையை அனுபவிக்கின்றவன் அல்லது அந்த ஜாக்ர அவஸ்தை. மூன்றாவது ஸ்தூல சரீரம், நான்காவது ஸ்தூல பிரபஞ்சம். இந்த 4ம் சேர்ந்ததுதான் ஆத்மாவினுடைய முதல் பாதம். சைத்தன்யம், ஜாக்ரத் அனுபவம், விழிப்பு நிலை, ஸ்தூல சரீரம், ஸ்தூல பிரபஞ்சம், இவ்வளவும் சேர்ந்தது ஜாக்ரத் அவஸ்தை அல்லது முதல் பாதம். இனி இரண்டாவது பாதத்தை எடுத்துக்கொண்டால் நீங்களே கூறிவிடலாம், சைத்தன்யம், சொப்ன அவஸ்தா, சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம பிரபஞ்சம். இந்த 4ம் சேர்ந்தது இரண்டாவது பாதம் ஆத்மாவினுடைய. சைத்தன்யம்,
கனவு நிலை, சொப்ன அவஸ்தா, சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம பிரபஞ்சம். மூன்றாவதாக வந்தால் அங்கும் சைத்தன்யம் இருக்கின்றது. பிறகு சுஷுப்தி அவஸ்தா, உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் என்ற அனுபவம், காரண சரீரம், காரண பிரபஞ்சம். காரண சரீரம், காரண பிரபஞ்சம் என்ற நான்கும் அமைந்துள்ளது. இதில் நாம் 3 அவஸ்தைகளை அல்லது 3 பாதங்களை இப்பொழுது பார்த்தால், ஆத்மா என்றால் நான் என்ற சொல்லினுடைய பொருள். எப்பொழுதெல்லாம் ஆத்மான்னு சொல்கிறோமோ அந்த ஆத்மா என்றால் அகம், நான். நான் ஜாக்ரத் அவஸ்தையில் நான் என்ற சைத்தன்யமானவன் ஜாக்ரத் அவஸ்தையில் ஸ்தூல சரீரத்தின் துணை கொண்டு ஸ்தூல பிரபஞ்சத்தை அனுபவிக்கின்றேன். இந்த நான்கையும் நம்ம பார்த்தோம்னா, சைத்தன்யம்ங்கிற இடத்துல நான்னு புரிஞ்சிட்டோம்னா, 4 இது பார்த்தோம் முதல் பாதத்தில். அதில் சைத்தன்யமாகிய நான் ஜாக்ரத் என்ற அவஸ்தையை ஸ்தூல சரீரத்தின் துணை கொண்டு ஸ்தூல பிரபஞ்சத்தை அனுபவித்து வருகின்றேன். அப்படியே சைத்தன்யமாகிய நான் சொப்ன அவஸ்தையை சூக்ஷ்ம சரீரம் என்ற துணை கொண்டு சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை அனுபவிக்கின்றேன். மீண்டும் சைத்தன்யமாகிய நான் ஆழ்ந்த உறக்கம் என்ற நிலையை காரண சரீரத்தில் இருந்து கொண்டு நான் அனுபவிக்கின்றேன். காரண சரீரத்தில் சமஷ்டி வெஷ்டி என்ற பேதம் கிடையாது. ஏன்னா அது காரண நிலை. காரண சரீரத்தில் இருந்து கொண்டு காரண சரீரத்தில் இருக்கின்ற அஞ்ஞானத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன். இந்த 3ம் தான் நமக்கு இருக்கின்ற 3 அவஸ்தைகள், அதில் இருக்கின்ற தத்துவங்கள். இவைகளெல்லாம் தான் உபனிஷத் பேசியது. 3வது மந்திரத்தில் முதல் பாதம் பேசப்பட்டது. முதல் பாதத்தில் நாம் சொன்ன இந்த 4 தத்துவங்களும் அடங்குகின்றது. சைத்தன்யம், ஜாக்ரத் அவஸ்தை, பிறகு ஸ்தூல சரீரம், ஸ்தூல பிரபஞ்சம். இனி 4வது மந்திரத்தில் சொப்பன 2வது பாதம், சொப்பன அவஸ்தை பேசப்பட்டு நாம் கூறிய இந்த 4ம் இருக்கின்றது. 5வது மந்திரத்தில் சுஷுப்தி என்பது பேசப்பட்டு நாம் கூறிய இந்த 4 தத்துவங்களும் பேசப்பட்டது. வேறு சில கருத்துக்களும் பேசப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த 4 நாம் கூறியது தான் மைய கருத்து. இனி இதிலிருந்து நாம் என்ன சாரமாக எடுக்கின்றோம் என்றால், 3 அவஸ்தைகளை நாம் பார்க்கும் பொழுது எது 3 அவஸ்தைகளுக்குள்ளும் மாறாமல் இருக்கின்றது என்று பார்த்தால், சைத்தன்யம் என்ற ஒன்றுதான் 3 அவஸ்தைகளுக்குள்ளும் மாறாமல் இருக்கின்ற தத்துவம். முதல் அவஸ்தையில் ஷரீரம் மாறுபடுகின்றது, ஸ்தூல சரீரம். 2வது பேசப்பட்ட அவஸ்தையில் சூக்ஷ்ம சரீரம். 3வது பேசப்பட்ட அவஸ்தையில் காரண சரீரம். அனுபவிக்கின்ற விஷயங்களும் மாறுபடுகின்றது, ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம், அஞ்ஞானம். பிறகு எது மாறாமல் இருக்கின்றது என்று பார்த்தால், சைத்தன்யம் ஒன்றுதான் மாறாமல் இருக்கின்றது. இனி சர்வம் என்று பேசப்பட்ட அனாத்மாவை ஒரு கோணத்தில் காரிய பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம் என்று பிரித்தோம். இப்பொழுது மீண்டும் அனாத்மாவை வேறு ஒரு கோணத்தில் பிரிக்கின்றோம். அது நாம் உபனிஷத் விசாரத்தில் பார்க்கவில்லை. இந்த சாரத்தில் புரிந்து கொள்வதற்காக இங்கு பார்க்கின்றோம். அனாத்மாவையே வேறொரு கோணத்தில் 2ஆக பிரிக்கின்றோம். எப்படி என்றால்,
நம்முடைய ஸ்தூல சரீரம் இருக்கின்றது, இந்த ஸ்தூல பிரபஞ்சம் இருக்கின்றது. ஸ்தூல பிரபஞ்சமும் பஞ்சபூதத்திலான ஒரு தத்துவம், நம்முடைய ஸ்தூல சரீரமும் பஞ்சபூதத்தினாலான தத்துவம். உண்மையில் சிந்தித்து பார்த்தால் ஸ்தூல சரீரத்திற்கும் ஸ்தூல பிரபஞ்சத்திற்கும் என்ன வேறுபாடு? ஒரு வேறுபாடும் கிடையாது. இரண்டும் பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கை. அப்படி என்றால் வெளியிருக்கின்ற பொருள்கள் எதையாவது ஒன்றை எடுத்து நான் என்ற அபிமானம் வைப்போமா? அதுவும் பஞ்சபூதத்தில் ஆனது தானே என்ற காரணத்தினால் அப்படி செய்ய மாட்டோம். ஆனால் ஸ்தூல சரீரத்தில்தான் நான் என்ற அபிமானம் வைக்கின்றோம். அதே போல சூக்ஷ்ம சரீரத்தில் நான் என்ற அபிமானம், சூக்ஷ்ம பிரபஞ்சத்தில் நான் என்ற அபிமானம் இல்லை. ஆகவே இப்பொழுது எப்படி பிரிக்கின்றோம் என்றால், இந்த அனாத்மாக்களில் ஒரு பகுதி அனுபவிப்பவன் என்பவனிடம் சேர்ந்து கொண்டு அகங்காரத்திற்கு விஷயமாக இருந்து கொண்டு ஒரு பகுதி அனுபவிக்கப்படும் பொருளாக மாறிவிட்டது. இந்த ஸ்தூல சரீரத்தை சைத்தன்யமாகின்ற ஒரு தத்துவம் நான் என்று அபிமானித்து ஸ்தூல சரீரத்தின் மூலம் ஸ்தூல பிரபஞ்சத்தை விஷயமாக பார்க்கின்றது. புரிய வேண்டுமென்றால், நம்ம காலையில் இட்லி சாப்பிட்றோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த இட்லி என்ன? அது ஒரு விஷயம். இட்லிங்கிற பொருள் நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயம். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த இட்லி என்ன ஆகிவிட்டது? நம்முடைய ஸ்தூல சரீரத்தினுடைய ஒரு அங்கமாகிவிட்டது. மதியம் சாப்பிடும் பொழுது நான் சாப்பிடுகிறேன்னு சொல்லும் பொழுது இதற்கு முன் சாப்பிடப்பட்ட அந்த ஸ்தூல தத்துவம் சாப்பிடுபவனாக மாறிவிட்டது. பிறகு நமக்கு முன்னாடி இருக்கிற மதிய உணவை சாப்பிடுகின்றோம். அப்படி ஸ்தூல சரீரம் எப்படி இருக்கின்றது என்றால், அது அனுபவிப்பவனாக மாறி ஸ்தூல பிரபஞ்சம் அனுபவிக்கப்படும் பொருளாக மாறிவிட்டது. அதே போல சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம பூதங்களில் ஒரு பகுதி சூக்ஷ்ம சரீரம் அனுபவிப்பவனாக மாறி சூக்ஷ்ம பிரபஞ்சம் அனுபவிக்கப்படும் பொருளாக மாறிவிட்டது. இப்பொழுது அனாத்மாவை எப்படி பிரிக்கின்றோம்? ஒரு அனாத்மா சைத்தன்யத்தோடு உபாதியாக மாறி அந்த சைத்தன்யத்துக்கு அனுபவிப்பவன் என்கின்ற தகுதியை கொடுக்கின்றது. எந்த அனாத்மா? ஸ்தூல சரீரமான அனாத்மா சைத்தன்யத்தோடு சேரும் பொழுது, சைத்தன்யத்தோடு தாதாத்மியம் ஆகும் பொழுது, ஒன்றாக கலந்து விடும் பொழுது அந்த சைத்தன்யத்திற்கு விஸ்வன், அனுபவிப்பவன், ஸ்தூல பிரபஞ்சத்தை அனுபவிப்பவன் என்ற ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு தன்மை வருகிறது. இனி ஒரு அனாத்மா, சூக்ஷ்ம சரீரம் என்ற அனாத்மா சைத்தன்யத்தோடு சேர்ந்து தைஜசன் என்ற பெயர் சைத்தன்யத்திற்கு வருகின்றது. இனி ஒரு அனாத்மா, காரண சரீரமான அனாத்மா சைத்தன்யத்தோடு சேர்ந்து பிராக்ஞன் என்ற பெயரை கொடுக்கின்றது. இப்போ அனாத்மாவே அனுபவிப்பவனாகவும் அனுபவிக்கப்படும் பொருளாகவும் மாறிவிட்டது. இந்த உடல் அனுபவிக்கின்றது இந்த உலகத்தை. இந்த ரெண்டு என்ன? அனாத்மாக்கள். இப்போ ஒரு அனாத்மா அனுபவிப்பவன், இனியொரு அனாத்மா அனுபவிக்கப்படுவது என்று அனைத்து அனாத்மாவையும் இரண்டாக பிரித்து அனுபவிக்கின்ற அனாத்மாவைத்தான் ஷரீரத்ரயம் என்று சொல்கின்றோம். இப்பொழுதான் அனாத்மா எப்படி பிரிக்கப்படுகின்றது? ஷரீரத்ரயம், 3 உடல், பிறகு 3 பிரபஞ்சம், ஸ்தூல சூக்ஷ்ம காரண பிரபஞ்சம் என்ற 3ஆக, ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் என்று 3ஆக பிரிக்கப்படுகிறது.
இப்பொழுது ஜீவனுடைய நிலை எப்படி இருக்கின்றது? அவன் 3 உடலை நான் என்று அபிமானித்து ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் இருக்கும் பொழுது விஸ்வன் என்ற தன்மையுடனும், சூக்ஷ்ம சரீரத்தில் பிரதானமாக அபிமானத்தை கொண்டு தைஜசன் என்றும், சூக்ஷ்ம காரண சரீரத்தில் அபிமானத்தை கொண்டு பிராக்ஞன் என்ற பெயருடனும் சம்சாரியாக இருந்து வருகின்றான். இந்த சம்சாரியாக 3 அவஸ்தையில் இருக்கின்ற ஜீவன் 3, 4, 5 மந்திரங்களில் பேசப்பட்டது. இது நமக்கு புதிய கருத்தா, தெரியாத கருத்தா, அல்லது தெரிந்த கருத்தா என்றால் இது அனுவாதம். நம்ம என்ன அனுபவிச்சிட்ருக்கிறோமோ அதை உபனிஷத் முறைப்படுத்தி காட்டியது. பிறகு என்ன செய்ய போகின்றது? இதோடு உபனிஷத்து விட்டு விட்டால் நம்ம சம்சாரி என்று ஸ்டாம்ப்பு பண்ணி விட்டது போல் ஆகிவிடும். நம்ம ஏற்கனவே 3 அவஸ்தை அனுபவிச்சிட்ருக்கோம். உபனிஷத் அதை கூறிவிடவில்லை. அதற்கு மேல் நம்மை பற்றி உபனிஷத் பேச போகின்றது. அதற்கு முன் 6வது மந்திரத்தில் என்ன செய்யப்பட்டது? காரண சரீரத்தில் இருக்கும் பொழுது காரண பிரபஞ்சத்தையும் எடுத்துக்கொண்டு காரண பிரபஞ்சத்திற்கு அதிஷ்டானமாக இருப்பவன் ஈஸ்வரன் என்று ஈஸ்வர தத்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 3, 4, 5 இதில் ஜீவனுடைய தத்துவம் பிரதானமாக கூறப்பட்டது. 6வது மந்திரத்தில் ஈஸ்வரனுடைய தத்துவம் கூறப்பட்டது. அது மட்டுமல்ல, 3, 4, 5 இதில் சமஷ்டியும் சேர்ந்து இருப்பதாக நாம் பார்த்துள்ளோம். வைஸ்வானரன் அல்லது விராட், ஹிரண்யகர்ப்பன் இவைகளும் இதற்குள் பேசப்பட்டது என்றும் நாம் பார்த்தோம். வெஷ்டியை பற்றி விசாரம் செய்யும் பொழுது சமஷ்டியும் சேர்ந்து இருப்பதாக நாம் பார்த்துள்ளோம். இவ்விதம் 6வது மந்திரம் ஈஸ்வர தத்துவத்தை கூறி முடித்தது. இனி நாம் 7வது மந்திரத்திற்கு வருகின்றோம். 7வது மந்திரத்திற்குள் வந்தால் இந்த 7வது மந்திரம் என்ன செய்கின்றது? நாந்த பிரக்ஞம் ந பகிஷ்பிரக்ஞம் என்ற மந்திரமானது விஸ்வனை பார்த்து நீ விஸ்வன் அல்ல, விஸ்வன் அல்லது ஜாகிரத் என்ற ஒரு அவஸ்தையை அனுபவிப்பவன் என்ற தன்மை உனக்கு வந்ததற்கு காரணம் அனாத்மா ஒன்றை நீயாக புரிந்துள்ளாய். அனாத்மாவில் இருக்கிற ஒரு பகுதி, அதாவது ஷரீரத்தை நீன்னு நினச்சிட்டதுனால, அந்த ஷரீரத்தை உன்மீது ஏற்றி வைத்ததனால்தான் வெறும் சாட்சியாக இருக்கின்ற சைத்தன்யமான நீ இந்த உலகத்தை அனுபவிப்பவன், ஸ்தூல பிரபஞ்சத்தை அனுபவிப்பவன் என்று நினைக்கின்றாய். அதே போல சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை நான் அனுபவிப்பவன், நான் போக்தா, நான் கர்த்தா என்றெல்லாம் நீ நினைக்கின்றாய். அதற்கு காரணம் சூக்ஷ்மமான ஒரு அனாத்மா ஒரு பகுதியை உன்மீது ஏற்றி வைத்துள்ளாய் என்று. ந அந்த பிரக்ஞம் ந பகிஷ்பிரக்ஞம். ந பகிஷ்பிரக்ஞம்னு சொன்னால் விஸ்வனை பார்த்து சொல்கின்றது, நீ விஸ்வன் அல்ல, வெளி விஷயத்தை பார்ப்பவன் அல்ல. பிறகு என்னன்னா, நீ வெறும் சைத்தன்ய ஸ்வரூபம். ஸ்தூல சரீரத்தை உன்னிடமிருந்து நீக்கிவிட்டால் உன்னிடம் இருப்பது வெறும் சைத்தன்ய தத்துவம். அதே போல சூக்ஷ்ம சரீரத்தை நீக்கிவிட்டால் உன்னிடம் இருப்பது சைத்தன்ய தத்துவம். காரண சரீரத்தை நீக்கிவிட்டால் நீ சைத்தன்ய தத்துவம். பிறகு அனைத்தையும் நீ சேர்ந்தும் அனுபவிப்பவன் அல்ல என்றெல்லாம் நிஷேதம் செய்து, எதை? 3 நிலையில் இருக்கின்ற ஆத்ம தத்துவத்தில் எவைகளெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டதோ அவைகளையெல்லாம் நிஷேதம் செய்து, நீ கேவலமான வெறும் சைத்தன்ய தத்துவம் என்று அவஸ்தாத்ரயத்தினுடைய கடைசி பலனான நான் சைத்தன்ய சொரூபம். பிறகு ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது என்ற அறிவை 7வது மந்திரம் நமக்கு கொடுக்கின்றது.
இப்போ நாந்த பிரக்ஞம் ந பகிஷ்பிரக்ஞம்ங்கிற இடத்துல என்ன செய்யப்பட்டது? அனாத்மாவை இப்போ ரெண்டாக பிரிச்சிருக்கின்றோம். ஒரு அனாத்மா நான் எடுத்துக்கிற அனாத்மா, இனியொரு அனாத்மா என்னால் அனுபவிக்கப்படுகின்றதுங்கிற அனாத்மா. இந்த நான்கிற எடுத்துக்கிற அனாத்மாவை எல்லாம் நீக்கிவிட்டது என்றால் 3 ஷரீரத்தையும் நீக்கிவிட்டது. அது எப்படி நீக்கியதுன்னா, நீ ஸ்தூல சரீரம் அல்லன்னு சொல்லலை. ஸ்தூல சரீரத்தை அபிமானம் வச்சா என்ன அனுபவம் வருமோ அது உனக்கு இல்லை என்று சொல்கிறது. ந பகிஷ்பிரக்ஞம்னா நீ வெளியே ஸ்தூல பிரபஞ்சத்தை அனுபவிப்பவன் அல்ல என்று சொன்னதிலிருந்து அந்த அனுபவம் எதனால் வருகின்றது? ஸ்தூல சரீரம். அதை நான் என்று நினைத்துள்ளாய், அது உன்னிடத்தில் இல்லை என்று நிஷேத முகமாக 3 அவஸ்தையில் இருக்கின்ற ஷரீரங்களை நீக்கி 3 அவஸ்தைக்கும் பொதுவாக இருக்கின்ற சைத்தன்யம் நீ ஆத்மா என்று சொன்னது. அதற்கு பிறகு அதிருஷ்டம் அவ்யவகாரியம் அக்ராஹ்யம்னு ஒரு பகுதி. அதில் அதிருஷ்டம் என்றால் இனி மீண்டும் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த இடத்தில் ஸ்தூல சரீரத்தை நான் நினைச்சிட்டு அது ஒரு அனாத்மா. இந்த அனாத்மாவை நான் என்னன்னு புரிந்து கொண்டேன், நான் புரிந்து கொண்டேன். பிறகு மற்ற அனாத்மாக்களை எப்படி புரிந்து கொண்டுள்ளேன்? என்னால் பார்க்கப்படுகின்றது என்று புரிந்து கொண்டேன். பிறகு என்ன நினைக்கின்றேன்? ஸ்தூல சரீரம் பார்க்கப்படும் பொழுது நானும் பார்க்கப்படுகின்றேன் என்று நினைக்கின்றேன். என்னுடைய சூக்ஷ்ம சரீரம் மற்றவர்களால் அறியப்படும் பொழுது நான் அறியப்படுகின்றேன், நான் அனுபவிக்கப்படுகின்றேன் என்று நினைக்கின்றேன். ஏன்னா ஸ்தூல சரீரம் பார்க்கப்படுகிறது, ஸ்தூல சரீரம் பார்க்கின்றது. இந்த ரெண்டும் ஸ்தூல சரீரம் செய்கின்றது. இந்த இரண்டும் என்னுடையதாக நினைக்கின்றேன். யாது காரணத்தினால் நீ சூக்ஷ்ம சரீரம் அல்லவோ அந்த காரணத்தினால் அதிருஷ்டம் சைத்தன்யமான ஆத்மா அனுபவிப்பவனும் அல்ல என்று சொல்லி அனுபவிக்கப்படும் பொருளும் அல்ல என்று சொல்லப்படுகின்றது. அதிருஷ்டம்னு சொன்னால் பார்க்கப்படுவதல்ல, அனுபவிக்கப்படுவதல்ல என்றெல்லாம் சில சொற்கள் அதிருஷ்டம், அவ்யவகாரியம், அக்ராஹ்யம், அலக்ஷணம் என்ற சொற்களெல்லாம் வந்தது. நம்முடைய சம்சாரம் என்னவென்றால், நான் பார்க்கின்றேன், நான் பார்க்கப்படுகின்றேன், நான் அனுபவிக்கின்றேன், நான் அனுபவிக்கப்படுகின்றேன். அது சம்சாரம். மோக்ஷங்கிறது என்ன? நான் பார்ப்பவனும் அல்ல, நான் பார்க்கப்படுபவனும் அல்ல, நான் சப்ஜெக்டும் அல்ல, நான் ஆப்ஜெக்டும் அல்ல. நான் எதையும் பார்க்கல, நான் யாராலும் பார்க்கப்படவில்லை. நாந்த பிரக்ஞம் ந பகிஷ்பிரக்ஞம்ங்கிற இடத்துல நேய தர்மம், பார்க்கப்படுதல்ங்கிற தர்மம் நீக்கப்பட்டது. அதிருஷ்டம் அவ்யவகாரியம்ங்கிற இடத்துல பார்க்கப்படுதல் இல்லை. முன் பார்ப்பவன் அல்ல, இப்பொழுது பார்க்கப்படுபவனும் அல்ல. பிறகு நான் யார்னா பூர்ண சைத்தன்ய ஸ்வரூபம், அத்வைதமான சைத்தன்ய ஸ்வரூபம். ஒரு அத்வைதம்ங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இந்த சைத்தன்யம் ஒவ்வொரு அவஸ்தையிலையும் ஒவ்வொரு சைத்தன்யம் அல்ல, இந்த சைத்தன்யம் ஒன்று, ஒரே ஒரு சைத்தன்யம் என்று சொல்லப்பட்டது. பிறகு அடுத்த கேள்வி நமக்கு வரலாம். இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணி என்ன முடிவுக்கு வந்திருக்கோம்? எல்லா அவஸ்தைகளிலும் அனுபவிக்கின்ற அல்லது காரணமாக இருக்கின்ற, சாட்சியாக இருக்கின்ற ஒரே ஒரு தத்துவம், அது சைத்தன்யம். மீதியெல்லாம் ஏற்று வைக்கப்பட்டது என்றெல்லாம் பார்த்தோம். கடைசியாக என்ன சந்தேகம் வரலாம்? ஏற்று வைக்கப்பட்டதுன்னு ஒன்று இருந்ததுனால தானே, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம்னு ஒன்று இருந்ததுனால தானே ஏற்று வச்சேன். அது இல்லாமையே இருந்திருந்ததுன்னா ஏன் ஏற்று வச்சிருப்பேன்? ஆகவே இப்பொழுதும் துவைதம் இருக்கின்றதே. சைத்தன்யம்னு நான், பிறகு இந்த சைத்தன்யத்தில் ஏற்று வைக்கப்பட்ட ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள்,
அதனால் ஏற்று வைக்கப்பட்ட காரணத்தினால் பார்க்கப்படுகின்ற ஸ்தூல சூக்ஷ்ம காரண பிரபஞ்சங்கள் இவைகள் இருக்கின்றதே. பிரபஞ்சங்கள் இருக்கின்றது, பிரபஞ்சங்களில் இருக்கின்ற 3 ஷரீரம் இருக்கின்றது. இவைகள் இருந்த காரணத்தினால் தானே இவைகளெல்லாம் என் மீது ஏற்றி வைத்தேன் என்ற கேள்வி வரும்பொழுது பிரபஞ்சோபசமம். பிரபஞ்சோபசமம் என்றால் இந்த அனாத்மாக்கள் மித்யா, அது உண்மையில இருந்து நீ அதை எடுத்து ஏற்றி வைக்கவில்லை, நீ இல்லாததை எடுத்து ஏற்றி வைத்துள்ளாய். இந்த பிரபஞ்சோபசமத்தினுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சாதான் அடுத்த சாப்டரை நம்ம அனுபவிக்க முடியும், அல்லது அடுத்த சாப்டர்னுடைய அவசியத்தை புரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு விசாரம் பண்ணியும் கூட கடைசியில் ஒன்று நிற்கும். முன்ன ஆத்மா அனாத்மாவினுடைய சேர்க்கையில் நான் துக்கப்பட்டேன், இப்போ அனாத்மாவிலிருந்து ஆத்மாவை நான் பிரிச்சிட்டேன். அனாத்மாவிலிருந்து ஆத்மாவை பிரித்தாலும் கூட அந்த அனாத்மா இருக்கே, அனாத்மா இருந்ததுனால தான் அதனோட கலந்தோம் என்றால் அது உண்மையில் இருந்ததனால் நீ சென்று கலக்கவில்லை, இல்லாத ஒன்றை எடுத்து கலந்து கொண்டுள்ளாய். ஆகவே இந்த சைத்தன்யம் என்பது எந்த இடத்தில் உண்மையில் அனாத்மாக்கள் எல்லாம் இல்லாமல் போகின்றதோ அதற்கு பிறகு எந்த பிரபஞ்சமும் எந்த ஷரீரங்களும் கிடையாது என்று பிரபஞ்சோபசமம் என்ற சொல்லில் அனாத்மா மித்யா என்று காட்டப்பட்டது. இந்த இடம்தான் கொஞ்சம் புரியலையே, இந்த மித்யாங்கிற சொல்லுதான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கேன்னு சொன்னால் அதுக்காகத்தான் அடுத்த சாப்டர் படிக்க போகின்றோம். அதில் கௌடபாதர் இந்த மித்தியா என்பதை புரிய வைக்க அவர் முயற்சி செய்ய போகின்றார், நாமும் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய போகின்றோம். கடைசியில் ச ஆத்மா ச விக்ஞேயக, இந்த ஆத்மாதான் இப்படி அறியப்பட வேண்டும். இப்போ கடைசியாக என்ன ஞானத்தை நான் அடையணும்? என் மீது, நான் என்ற சைத்தன்யத்தின் மீது 3 ஷரீரங்கள் ஏற்றி வைக்கப்பட்டால் அதற்கு தகுந்த அனுபவமும் பிரபஞ்சமும் இருக்கின்றது, விஷயங்களும் இருக்கின்றது. நான் உண்மையில் இவைகளோடு சம்பந்தப்பட்டவன் அல்ல, இவைகளிலிருந்து வேறுபட்டவன். இவைகள் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. ஏற்றி வைக்கப்பட்டுள்ள அனாத்மாவும் வெறும் மாயா, வெறும் கற்பனை, அதுவும் மித்யா. இதுதான் சாரம். இனி அடுத்த பகுதிக்கு செல்கின்றோம். 8வது மந்திரத்திலிருந்து 12வது மந்திரம் வரை இது ஓங்கார விசாரம். உண்மையில் ஓங்கார விசாரம் என்று தனியாக ஒரு விசாரத்தை நாம் கூறிய போதிலும் இங்கும் ஆத்ம விசாரம்தான் செய்யப்படுகின்றது. ஆத்ம விசாரம், ஓங்கார விசாரம் என்று 2 விசாரம் என்று நம்மால் பேசப்பட்ட போதிலும் ஓங்கார விசாரமும் ஆத்ம விசாரமும் ஒன்றுதான். பிறகு ஒன்றையே எதுக்கு உபனிஷத் 2 முறை செய்ய வேண்டும் என்றால் திருஷ்டி பேதம். திருஷ்டி பேதம்னு சொன்னால் இப்பொழுது மீண்டும் அனாத்மாவை 2ஆக பிரிக்கின்றோம். நாம ரூபத்துடன் கூடியது அனாத்மா. அனாத்மாவை குறித்து தான் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. ஆத்மாவை குறித்து என்ன பேசுறதுக்கு இருக்கு? இந்த அனாத்மா அனைத்து நாமங்களையும் ரூபத்தில் ஒடுக்கி பதார்த்த பிரபஞ்சம் என்ற பெயரில் ஆத்ம விசாரம் செய்யப்பட்டது. ஓங்கார விசாரத்திற்கு வரும்பொழுது என்ன செய்கின்றோம்? நாமங்களை வைத்துக்கொண்டு அனைத்து ரூபங்களை, பதார்த்தங்களை பதத்தில் ஒடுக்கி பிரபஞ்சம் என்றால் சப்தம், சப்தந்தான் பிரபஞ்சம். இந்த உலகம்னா என்னென்னா சம் நாய்ஸ், சில சத்தந்தான் உலகம். பானை அது இதுன்னு பேசுகிறது தான் உலகம். பொருள் எல்லாம் என்னென்னா அதெல்லாம் சப்தத்துக்குள், நாமத்துக்குள் அடங்குகின்றது என்று நாமத்தை பிரதானமாக கொண்டு அனாத்மாவின் வழியாக அதிஷ்டானத்தை அடைதல் ஓங்கார விசாரம். ரூபத்தை, பதார்த்தத்தை பிரதானமாக கொண்டு
பதார்த்தமான பிரபஞ்சத்தை பிரதானமாக கொண்டு அதிஷ்டானமான ஆத்மாவை அடைதல் ஆத்ம விசாரம். ஆகவே இரண்டும் ஒரே விசாரம். இங்கு சப்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. காரணம் என்ன? இந்த உலகம் ஓம்னு சொல்லும் பொழுது ஓம்ங்கிறது சப்த ரூபம். ஆகவே அகாரம் உகாரம் மகாரம் என்று பிரித்து, அகாரத்தை ஜாக்ரத் பிரபஞ்சம் அதிலிருக்கின்ற சப்தங்கள், உகாரத்தை சொப்ன பிரபஞ்சம் சூக்ஷ்ம பிரபஞ்சத்தில் இருக்கின்ற சப்தங்கள், சூக்ஷ்மமான சப்த ரூபம், காரணமான சப்த ரூபம் என்று அகார உகார மகாரம் என்று மீண்டும் 3 பாதத்தையே ஓங்காரத்தினுடைய 3 மாத்திரைகளோடு நாம் சமப்படுத்தி கடைசியில் 12வது மந்திரத்தில் என்ன செய்யப்பட்டது? அகார உகார மகாரத்தினுடைய லயஸ்தானம் அமாத்ரா, அது அசப்தம் என்று சொல்லப்பட்டது. இங்கும் பிரபஞ்சோபசமங்கிற வார்த்தை வந்தது. இங்கே என்ன பிரபஞ்சத்தினுடைய உபசமம்? சப்தத்தினுடைய உபசமம். அனைத்து சப்தங்களும் இதனிடம் இருந்து வந்தது. ஆனால் இந்த ஆத்மாவோ சப்தமற்றது, அசப்தமான சைத்தன்ய சுரூபம். அதுவும் துரியம், அது அனாத்மா. அது துரியம், அது ஆத்மா. அமாத்ரா, அனாத்மா அல்ல, அது அமாத்ரா என்று இங்கு சொல்லப்பட்டது. இப்போ ஓங்கார விசாரத்தில் நம்ம என்ன செய்கின்றோம்? ஓங்கார விசாரத்திலும் ஆத்ம விசாரம்தான். அதனால தான் அவைகளெல்லாம் வேகமாக நம்மால் பார்க்கப்பட்டது. ஆத்ம விசாரத்தில் என்ன அவஸ்தாத்ரய விவேகமோ அதுதான் இங்கை. ஆனால் இங்கு முக்கியத்துவம் சப்தத்திற்கு, நாமத்திற்கு கொடுக்கப்பட்டது. இறுதியில் ஆத்மா அசப்த ரூபம், சைலன்ஸ் என்று சொல்லப்பட்டது. இங்கே சொல்லப்பட்ட அமாத்ரா என்பதும் 7வது மந்திரத்தில் சொல்லப்பட்ட துரியம் என்பதும் ஒன்று என்று நாம் பார்த்தோம். இதோடு உபனிஷத் முடிவடைகின்றது. இப்போ உபனிஷத்தை நம்ம பார்த்தோம்னா 2 மந்திரங்கள் முகவுரையாக அமைய அவஸ்தாத்ரய விவேகம் செய்து 7வது மந்திரத்தில் ஆத்மஸ்வரூபத்தை நிலைநாட்டி அது அத்வைதம் என்று சொல்லி, பிறகு பிரபஞ்சத்தை மித்யா என்று சொல்லப்பட்டு அதோடு உபனிஷத் பூர்த்தி அடைகிறது. இருப்பினும் 8வது மந்திரங்களிலிருந்து ஓங்கார விசாரம் என்ற பெயரில் அதே ஆத்ம விசாரம், இடையில் சில உபாசனைகளெல்லாம் படியாக சொல்லப்பட்டது. யாருக்கு புரிந்து கொள்ள முடியவில்லையோ அவர்கள் ஒவ்வொரு படியில் தியானித்து இறுதியாக அனைத்தையும் லயம் செய்து அசப்தமான ஆத்மஸ்வரூபத்திற்கு வர வேண்டும் என்பதுடன் உபனிஷத் முடிவடைகிறது. இனி நாம் காரிகையினுடைய சாரத்துக்கு செல்கின்றோம். 29 காரிகைகள் 12 மந்திரங்களை விளக்கின. அதில் முதல் 2 மந்திரங்களுக்கு காரிகை இல்லை. கௌடபாதர் முதல் 2 மந்திரத்தை விளக்கவில்லை. முதல் 5 காரிகைகளில் முதல் காரிகையிலிருந்து 5வது காரிகை வரை கௌடபாதர் 3, 4, 5 இந்த 3 மந்திரத்திற்கு விளக்கம் கொடுக்கின்றார். முதல் 5 காரிகைகளில் 3, 4, 5 மந்திரங்களினுடைய சாரத்தை சொல்கின்றார். இதில் கௌடபாதர் என்ன சொல்கின்றார் என்ற மைய கருத்தை மட்டும் பார்த்து கொண்டு செல்லலாம். இங்கு ஒரு முக்கியமான கருத்தை காரிகையில் குறிப்பிடுகின்றார். அந்த கருத்து என்னவென்றால், 3 அவஸ்தைகளிலும் ஒரே ஒரு ஆத்மாதான், ஒரே ஒரு சைத்தன்யம் என்ற கருத்தை குறிப்பிடுகின்றார். காரிகைகளில் அவர் குறிப்பிடுகின்ற முக்கியமான கருத்தை மட்டும் பார்க்கின்றோம். அவர் குறிப்பிடுகின்ற முதல் கருத்து ஏகக ஆத்மா, சைத்தன்யம் ஒன்றுதான். 3 அவஸ்தைகளுக்குள்ளிருக்கும் சைத்தன்யம் ஒன்றுதான் என்பது அவர் நம்மிடம் முக்கியமாக குறிப்பிட்டு காட்டும் கருத்து. விஸ்வன் தைஜசன் பிராக்ஞன்னு சொன்னாலும்
மூன்று ஸ்தானத்துக்குள் இருக்கின்ற சைத்தன்யம் ஒன்று. இரண்டாவது காரிகையில் பேசப்பட்டது வியஷ்டி சமஷ்டி உபாசனைக்காக விஸ்வ தைஜச பிராஜ்ஞனுடைய ஸ்தானம் பேசப்பட்டது. ஜாகிரத் அவஸ்தையிலேயே இந்த மூன்று தத்துவங்களும் எந்த ஸ்தானத்தில் இருக்கின்றது, விஸ்வனுடைய கோலகம் என்ன, ஸ்தானம் என்ன, தைஜசனுடைய ஸ்தானம் என்ன என்பது ஸ்தானத்தை பற்றி பேசியது இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து கௌடபாதர் இங்கு பேசியது விஸ்வன் தைஜசன் இந்த இரண்டும் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருக்கின்றான். பிராக்ஞன் வெறும் போக்தாவாக மட்டும் இருக்கின்றான் என்பது மூன்றாவது கருத்து. விஸ்வன் தைஜசன் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருக்கின்றான், பிராக்ஞன் வெறும் போக்தா என்பது. இந்த மூன்று தான் முக்கியமான கருத்து. பிறகு நான்காவதாக இந்த மூன்றையும் தெரிந்து கொண்டால் வருகின்ற அவாந்தர பலனை சொன்னார். துரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மூன்றையும் தெரிஞ்சு கொண்டாலே அதிகமான போகம் கிடைக்கும் என்று அதனுடைய பலனை இவராக பேசினார். உபனிஷத் பேசவில்லை, இவர் பேசினார். இனி ஆறாவது காரிகையிலிருந்து ஒன்பதாவது காரிகை வரை ஆறாவது மந்திரத்திற்கு விளக்கம், அதாவது ஈஸ்வரனுடைய லட்சணம், சிருஷ்டி ஈஸ்வரன், இதை பற்றிய கருத்துக்கள் 6லிருந்து 9 வரை உள்ள காரிகையில் பேசினார். இங்கே நம்ம ஒரு கருத்தை பார்த்தோம், சத்காரியவாதம் அசத்காரியவாதம் என்றெல்லாம். அதனுடைய விளக்கத்தை பிறகு பார்க்க இருக்கின்றோம். அதாவது சிருஷ்டி எப்படி தோன்றியது, சில கேள்விகளுக்கெல்லாம் இங்கு பதில் சொன்னார். சிருஷ்டியினுடைய தன்மை என்ன, எப்படி சிருஷ்டியானது தோன்றியது, ஏன் சிருஷ்டி தோன்றியது என்பதற்கெல்லாம் சில கருத்தை சொன்னார். விதவிதமான மதங்களை பற்றி சொன்னார். ஈஸ்வரனுடைய இச்சை சிருஷ்டி என்று சொல்கிறார்கள், காலத்தினால் சிருஷ்டி என்று சொல்கிறார்கள் என்றெல்லாம் பல பல கருத்துக்களை ஆசிரியர் சொன்னார். இந்த காரிகையினுடைய சாரம் என்னவென்றால் ஈஸ்வரனுடைய லட்சணத்தை சொல்லி சிருஷ்டியை அறிமுகப்படுத்துதல், அவ்வளவுதான். இனி 10வது காரிகையிலிருந்து 18வது காரிகை வரை, 10லிருந்து 18 வரை 7வது மந்திரத்திற்கு விளக்கம். இந்த உபநிஷத்திலேயே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மந்திரம் 7வது மந்திரம், அதற்கு விளக்கம் கொடுத்தார். இங்கு இவர் பேசிய மைய கருத்துக்கள், முதல் கருத்து துரியமானது சோகரகிதம் என்று சொன்னார். அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். துரியத்திடம் துக்கமில்லை என்ற கருத்தை சொன்னார். உபனிஷத்தில் நேரடியாக துக்காதீதம்னு சொல்லப்படவில்லை, சாந்தம் சிவம் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதனுடைய மையமாக இவர் சம்சாரம் எந்த இடத்தில் இல்லையோ அது துரியம்னு சொன்னார். துக்கம்னா சம்சாரம், அதை இவர் ஆரம்பித்தார். நிவிருத்தே சர்வ துக்கானாம் என்று துக்கங்கள் இல்லாத இடம் துரியம்னு சொன்னார். இதை இவர் சொல்லணும், காரணம் இதை அவர் சொல்லலின்னு வச்சுக்குவோமே, கஷ்டப்பட்டு துரியத்தை அடையணும்னு நம்ம ஏன் நினைக்கணும். இவர் துரியத்தை பற்றி சொல்லும் பொழுது முக்கியமாக என்ன சொல்லிட்டார், எந்த இடத்துல துக்கம் இல்லையோ அது துரியம் என்று சொன்னார். அதற்கு அடுத்ததாக என்ன செய்தார், விஸ்வ தைஜச பிராக்ஞன் துரியன் இவர்களை ஒப்பிட்டு சில விசாரங்கள் செய்தார், கம்பேரிட்டிவ் ஸ்டடி செய்தார். அதில் 3 கருத்துக்கள், 3 சில சொற்களை அவர் அறிமுகப்படுத்தினார். முதலில் காரணம் காரியம் என்ற சொற்கள். அதில் காரியம் என்றால் அத்தியாசம், ஏற்று வைக்கப்பட்டது. காரணம் என்றால் அஞ்ஞானம். இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரும், அப்போ படித்தது. ஏற்றி வைக்கப்பட்டது அத்தியாசம் காரியம், அதற்கு காரணம் அஞ்ஞானம். இதில் என்ன சொன்னார்,
விஸ்வனும் தைஜசனும் காரியத்துடனும் காரணத்துடனும் இருக்கின்றான். ஆத்ம அஞ்ஞானத்துடனும் அதனால் ஏற்றி வைக்கப்பட்டதுடனும் இருக்கின்றான். ஆனால் பிராஜ்ஞனோ காரணத்துடன் மட்டும் இருக்கின்றான், அஞ்ஞானத்துடன் மட்டும் இருக்கின்றான். துரியமோ காரிய காரணமற்றதாக இருக்கின்றது என்று காரியம் அத்தியாசம், காரணம் அஞ்ஞானம், இந்த ரெண்டும் யாரிடம் இருக்கின்றது? விஸ்வனிடம் தைஜசனிடம் இருக்கின்றது. ஏன்னா விஸ்வனுக்கும் தைஜசனுக்கும் ஆத்ம அஞ்ஞானம் இருக்கு, அனாத்ம அபிமானம் இருக்கு. பிராஜ்ஞனுக்கு ஆத்ம அஞ்ஞானம் மட்டும், அஞ்ஞானத்தில் மட்டும் அபிமானம், அதன் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட அத்தியாசம் இல்லை. இந்த காரிய காரணத்தையே வேறொரு பேரில் சொன்னார், சொப்பன நித்ரா அப்படின்னு சொன்னார். சொப்பனம்னு சொன்னார் காரியம். இந்த இடத்துல என்ன செய்து கொண்டார்? ஜாகிரத்தையும் சொப்பனத்தையும் சொப்பனம்னு அழைத்து விட்டார். ஜாகிரத்தும் சொப்பனம்தான், சொப்பனமும் சொப்பனம்தான். இந்த ரெண்டையும் சேர்ந்து சொப்பனம் என்றும் அறியாமையை நித்ரா என்றும் சொன்னார். பிறகு மீண்டும் இதையே வேறொரு மொழியில் பேசினார். அந்யதா கிரகணம் அக்ரகணம் என்று பேசினார். அந்யதா கிரகணம்னா வேறு விதமாக புரிந்து கொள்ளுதல், அக்ரகணம்னா புரிந்து கொள்ளாமல் இருத்தல். விஸ்வனும் தைஜசனிடமும் அக்ரகணம் அந்யதா கிரகணமும் இருக்கின்றது, பிராஜ்ஞனிடம் அக்ரகணம் மட்டும் இருக்கின்றது, துரியத்தினிடம் ஒன்றும் இல்லை என்று சொன்னார். இது இதற்கு அடுத்ததாக பேசிய கருத்து. துரியத்திடம் துக்கம் இல்லை என்று சொன்னதற்கு பிறகு பேசிய கருத்து. அதற்கு பிறகு இந்த துரியத்தை எப்படி அடைதல் என்ற கருத்தை பேசினார். அறிவினால் அடைதல் என்று பேசினார். அறிவினால் எப்படி அடைகின்றான்னா, எந்த இடத்துல பிரபஞ்சம் போயிருக்கோ அது துரியம்னு சொன்னார். அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வந்தது, பிரபஞ்சம் போனால் மோட்சம்னு சொன்னால், இப்போ ஒரு காலத்தில் பிரபஞ்சம் இருந்ததே, ஒரு காலத்தில் பிரபஞ்சம் போகலையே என்ற கேள்வி வரும் பொழுது பிரபஞ்சம் மித்தியா என்ற கருத்தையும் இங்கு பேசினார். 17வது காரிகள் பேசினார். பிரபஞ்சம்னு ஒன்று இருந்தால் தானே போகிறதுக்குன்னு சொன்னார். அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம்? ஜீவன் வேணா இல்லாத பிரபஞ்சத்தை பார்க்கட்டும், இல்லாத துவைதத்தை பார்க்கட்டும், சாஸ்திரமும் கூட சிஷ்யன் குரு சாஸ்திரம் என்ற துவைதத்தை பார்த்திருக்கின்றதே. அப்போ சாஸ்திரம் துவைதத்தை பற்றி பேசுறது அறியாமையிலா என்ற கேள்வி வரும் பொழுது உபதேசாத் அயம் வாதக, முக்கியமான சொல் 18வது காரிகையில். உபதேசத்திற்காக சாஸ்திரம் இவைகளை பேசியது, குரு சிஷ்யன் இவைகளெல்லாம் பேசப்பட்டது. உண்மையில் சாஸ்திரத்திடமும் துவைத திருஷ்டி, துவைத சத்தியத்துவம் இல்லை. இந்த 18வது காரிகையில் உபதேசாத் அயம் வாதகங்கிறது முக்கியமான வரி. அடிக்கடி சங்கரர் கோட் பண்ணுற சொல். ஞாதே துவைதம்ன வித்யதே. அந்த 2 காரிகைகள் 17, 18 காரிகைகள் மிக முக்கியம். இனி அடுத்ததாக 19வது காரிகையிலிருந்து 23வது காரிகை வரை 8லிருந்து 11வது மந்திரம் வரை உள்ள சாரம். 8வது மந்திரத்திலிருந்து 11வது மந்திரம் வரை 19லிருந்து 23வது காரிகையில் பேசப்பட்டது. இதில் வருகின்ற கருத்து மிகவும் சுலபமானது. அந்தந்த மந்திரத்தை அப்படியே சொன்னார். இங்கு கௌடபாதர் புதிதாக எதையும் சேர்க்கவில்லை. 8வது மந்திரத்தில் என்ன பேசப்பட்டதோ அதற்கு ஒரு காரிகையில் சாரத்தை சொன்னார். 9வது மந்திரம் 10, 11 இதில் பேசப்பட்டதனுடைய சாரத்தை அவர் கூறினார். இனி 24வது காரிகையிலிருந்து 29வது காரிகை வரை, கடைசி இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வரை 12வது மந்திரத்தினுடைய சாரம். எப்படி முதல் விசாரத்தில் 7வது மந்திரம் முக்கியமோ அப்படி ஓங்கார விசாரத்தில் முக்கியமான மந்திரம் என்ன? 12வது மந்திரம். அமாத்திர சதுர்த்தக அவ்யவகாரியக.
பிரபஞ்சோபசம சிவோத்வைதக. அங்கே பலனும் சொல்லப்பட்டது. சம்விஷதி ஆத்மனாத்மானம், தன்னையே அடைதல் என்ற பலனும் சொல்லப்பட்டது. அவ்விதம் துரியத்தோடு இங்கு அமாத்ரா சம்பந்தப்படுத்தப்பட்ட 12வது மந்திரத்தினுடைய சாரத்தை கடைசி பகுதியில் பேசினார். இவர் இங்கு பேசியது குறிப்பாக நிதித்தியாசனம் என்ற சாதனையும் ஞான பலனையும் பேசினார். முதல்ல ஓங்காரத்தை பாதத்தோட சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓங்கார விசாரம் வேற, ஆத்ம விசாரம் வேறங்கிறதல்ல. பாதத்தையும் ஆத்மாவினுடைய 4 பாதத்தையும் ஓங்காரத்தினுடைய மாத்திரைகளையும் சரியாக புரிந்து கொண்டு, சந்தேகமில்லாமல் புரிந்து கொண்டு, ந கிஞ்சிதபி சிந்தையே, வேற எல்லாத்தையும் துறந்துட்டு இந்த அறிவில் நிலை பெற வேண்டும் என்று சொன்னார். பிறகு இந்த மனதை யுஞ்சீத பிரணவே சேதக, பிரணவத்தில் மனதை வைக்கணும்னு சொன்னார். நாம் அடையப் போகின்ற பலம் அபயம், காரணம் அடையப் போகின்ற பிரம்ம நிர்பயம்னு சொன்னார். அந்த பிரம்மனே நிர்பயம்னா பயமில்லாத சொரூபம், நாம் அடைகின்ற பலனும் அப்படிப்பட்டது என்று சொல்லி, பிறகு பிரணவம் 2 தத்துவத்தை குறிக்கின்றது. சகுண பிரம்மத்தையும் குறிக்கின்றது, நிர்குண பிரம்மத்தையும் குறிக்கின்றது. இந்த 2ஐயும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி, இறுதியான காரிகையில் என்ன செய்தார்? அமாத்திரக அனந்த மாத்திரகன்னு சொன்னார். ரொம்ப அழகான சொல். ஓங்காரங்கிறது அமாத்திர மட்டுமல்ல, அனந்த மாத்திரகன்னு சொன்னார். எல்லா சப்தமும் ஓங்காரம், அசப்தமும் ஓங்காரம். இந்த இடத்துல எப்படி பார்த்தோம்? வாச்சியார்த்தம் அனந்த மாத்ரா, லக்ஷ்யார்த்தம் அமாத்திரகன்னு சொல்லி இந்த துவைதத்தினுடைய உபசமங்கிற வார்த்தையை சொன்னார். இருமை எங்கு இல்லையோ அது சிவம், அங்குதான் சிவம்னு சொல்றார். இருமை இருந்ததுன்னா அது சவம், அது துக்கம். இருமை இல்லை என்றால் அது சிவம் அப்படின்னு சொல்லி, இதை தெரிஞ்சவன் தான் முனிகி ந இதரக, தன்னுடைய லட்சணத்தை அல்லது ஓங்காரத்தினுடைய சொரூபத்தை அறிந்தவன் முனி என்று சொல்லி முடித்தார். இனி என்ன செய்ய போகின்றார்? உபனிஷத் முடிந்து விட்டது. ஆனால் உபனிஷத்தில் 2 சொற்கள் அவருடைய மனதில் பதிந்திருக்கின்றது. ஒன்று பிரபஞ்சோபசமக, இனி ஒன்று அத்வைதம். அடுத்த அத்தியாயத்தில் வைதத்திய பிரகரணம் என்ற 2வது பகுதியில் பிரபஞ்சோபசமத்தை விளக்குவார். 3வது பகுதியில் அத்வைதக என்ற சொல்லை விளக்குவார். அடுத்த பகுதியில் 2வது அத்தியாயத்திற்கு செல்லலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.